ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீரு. இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ஃபார் கேலிகிராஃபியில் ஈஸியாக எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டில் நம்ம கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட்டும் கொடுக்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஆல்சோ நம்ம 20K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஹியூஜ் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி ஒரு புது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற ஏதாவது பென் ஒரு பென்சில், கலர் பென்சில்ஸ் இல்லைனா ஸ்கெட்ச் பென்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற பென் வந்து பிளாக் பென். இது வந்து பிக்மா மைக்ரான் 08. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயின் வேர்ட், ஸோ அது கேலிகிராஃபியில் இருக்க போகுது. அண்ட் பெஸ்ட் வந்து குட்டியாக மேலே இருக்க போகுது. ரைட், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எஃப் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ கொஞ்சம் மேலே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதோட ஹைட் வந்து அரௌண்ட் 2 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இது உங்கள் இஷ்டம். நீங்கள் 2 இல்லைனா 3 எது வேணால் எடுத்துக்கலாம், டிபெண்டிங் ஆன் உங்கள் லெட்டர்ஸோட சைஸ் என்ன வேணுமோ. ஓகே, எனக்கு வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருந்து எஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கர்வ் கொண்டு வரணும். ஓகே, கீழே கொண்டு வந்து இன்னொரு பெரிய கர்வ். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்க்கு வந்து மேலே இன்னொரு ஹாரிசான்டல் கர்வ் வரும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் பெருசாக அழகாக போட்டுக்கலாம். ஸ்பேஷியஸாக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் இங்கே ஒரு நார்மல் லைன் வரைஞ்சிக்கலாம், ஒரு ஹாரிசான்டல் லைன் மிடில். இந்த லைன் வரையிலனா உங்கள் லெட்டர் எஃப் மாதிரி இருக்காது பார்க்க. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டு லெட்டர் ஆர் கீழேருந்து மேலே கொண்டு போய் ஆருக்கு வந்து ஒரு லூப் இருக்கும். அப்புறம் இங்கேருந்து ஒரு கர்வ். ஓகே, ஸோ ஆர் பார்த்துக்கோங்க, கீழேருந்து மேலே போய் ஒரு லூப். அந்த லூப் வந்து ஹாரிசான்டலில் கொண்டு வாங்க. இப்படி மேலே போகாதீங்க, ஹாரிசான்டலில் கொண்டு வந்து மறுபடியும் ஒரு கர்வ். ஆர் வந்து பவுன்ஸ் பண்ணுறோம். பவுன்சிங்னா லெட்டர்ஸ் வந்து நம்ம லைனுக்கு கொஞ்சம் மேலே இல்லைனா கொஞ்சம் கீழே போகும். ஓகே, ஸோ இது எதனால் பண்ணுறோன்னா, இப்படி பவுன்ஸ் பண்ணலைன்னா ஆர் ரொம்ப குட்டியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் லெட்டர்ஸ். ஸோ அதனால் ஆர், கே அதெல்லாம் கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ. ஸோ கனெக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்லாண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் கூட கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி ஐ கூட. Okay, then E. Letter N, ஒரு டவுன் ஸ்ட்ரோக், அப்புறம் ஒரு வேவ். ஸோ இந்த வேவ் பண்ணுறப்போ உங்கள் லைன்ஸை மேலே அண்ட் கீழே டச் பண்ணுதான்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் லெட்டர்ஸ் பார்க்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் டி. டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவல் இருக்கு. அப்புறம் ஒரு லூப். இது வந்து அசெண்டர் லூப், ஏன்னா மேலே போகுது. கீழே போனால் அது டிசெண்டர் லூப். ஸோ இது அசெண்டர் லூப். ஸோ மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து கண்டினியூ பண்ணி லெட்டர் எஸ். எஸ்ஸுக்கு மறுபடியும் ரைட்டில் ஒரு கர்வ், அதை லூப் பண்ணி என் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐயோட டாட் வந்து லாஸ்ட்டில் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஃபார் கேலிகிராஃபி. ஸோ டவுன் ஸ்ட்ரோக்ஸ்லாம் திக்கன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸை அப்சர்வ் பண்ணி எந்த ஸ்ட்ரோக்ஸ் டவுன் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ டவுனில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதை திக் பண்ணும். எப்போவுமே ஒரு ஹாரிசான்டல்லேருந்து ஒரு டவுன் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அண்ட் ஹாரிசான்டலில் எண்ட் ஆகுதுன்னா கூட அது ஷார்ப்பாக எண்ட் ஆகணும். ஸோ இப்போது இங்கேருந்து ஷார்ப்பாக டவுன் ஸ்ட்ரோக்கை திக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஷார்ப்பாக எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது ஹாரிசான்டல் கர்வ். ஸோ அதை அப்படியே வெட்டலாம், திக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் மேலே போகணும் அண்ட் இங்கே கீழே. ஸோ இந்த பார்ட் மட்டும் தான் கீழே வந்தோம். ஸோ இந்த பார்ட் மட்டும் திக்கன் பண்ணிக்கலாம். அகெயின் இங்கே ஒரு டவுன் ஸ்ட்ரோக், இங்கே மேலே போய் மறுபடியும் இங்கே நெக்ஸ்ட் அப் அண்ட் இங்கே டவுன், அப் டவுன். ஸோ இப்போ எண்ணில் லெஃப்ட் சைட் திக்கன் பண்ணோன்னா நம்ம ஈக்கும் எண்ணுக்கும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால ரைட் திக்கன் பண்ணுறேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க எந்த சைட் திக்கன் பண்ணுறதுன்ட்டு எப்படி டிசைட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஸ்பேஸிங் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திக்கன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் ரைட் சைடில் திக்கன் பண்ணுறேன். அகெயின் சேம் அப் அண்ட் டவுன். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் திக்கன் பண்ணுறேன். And then D up and down. அப்புறம் மேலே போய் கீழே. ஸோ மேலே இருந்து கீழே ஒரே திக்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஜாயின் ஆகுறப்போ கொஞ்சம் தின்னாகி ஷார்பன். ஓகே, and then last letter up and down. ஸோ திக்கன் பண்ணதுக்கப்புறம் ஐக்கு டாட் போட்டுக்கலாம். சென்டராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ நான் ஃபில்லின் பண்ணுறதுக்கு கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த கலர் பென்சில்ஸ்லேயே கொஞ்சம் பிளெண்டிங் மாதிரி ட்ரை பண்ணலாம். டார்க் அண்ட் லைட் கலர் பென்சில். ஓகே, உங்ககிட்ட கலர் பென்சில் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் இல்லைனா க்ரையான்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நான் லைட் க்ரீன் எடுத்து கம்ப்ளீட்டாக உள்ளே ஃபில்லின் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பென்சில் லைன்ஸ் எரேஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் நம்ம ஃபில்லின் பண்ண கண்டினியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைட் க்ரீன், லைட் க்ரீன் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் டார்க் க்ரீன் எடுத்து நம்ம ஒவ்வொரு திக் ஸ்ட்ரோக்கோட எண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ மேலே அண்ட் கீழே எண்ட்ஸில் மட்டும் இதை ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து டார்க் டு லைட் டு டார்க், ஓகே, அந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக எடுத்து அதோட எண்டில் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ தான் ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்கும். நீங்கள் நார்மலாக கலர் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, ஸோ ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொண்டு வாங்க. ஓகே, அதே சேம் திங் கீழே இருந்தும். பார்த்தீங்களா, டார்க் டு லைட் டு டார்க். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஒரு நேச்சுரல் கிரேடியன்ட் லுக். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரோக்ஸ்க்கும் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு திக் ஸ்ட்ரோக்காக எடுத்து அதில் மேலேயும் கீழேயும் எண்ட்ஸில் மட்டும் டார்க் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, சேம் வே இங்கேயும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பெஸ்ட்ன்ட்டு எழுத போகிறோம், BEST. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பென்சிலில் முடிச்சிடுறேன். ஏன்னா இதில் ஸ்பேஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம டைரெக்டாக பெனில் போயிட்டோம்னா ஸ்பேஸிங் தப்பாச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 குட்டி லைன்ஸ் நம்ம லெட்டர்ஸ்க்காக நான் பிளாக் லெட்டர்ஸில் எழுத போகிறேன். ஸோ இங்கே வரப்போது சென்டரில் இந்த ஸ்பேஸோட சென்டர், ஓகே, நாட் ஃப்ரெண்ட்ஸோட சென்டர், இந்த ஸ்பேஸோட சென்டரில். ஸோ லைட்டாக 2 லைன்ஸ், தென் B. ஸோ இது கொஞ்சம் டால் அண்ட் தின்
block letters, okay? Tall and thin. B. கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு E. And then இன்னும் கொஞ்சம் சேம் ஸ்பேஸ் விட்டு S. And then again lastல T. Okay. ஸோ அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கான்ட்டு. ஐ திங்க் இட் லுக்ஸ் ஃபைன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்மால் லைன்ஸ், ஓகே, அந்த ஸ்பேஸிங்கை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது இதை நான் டார்க் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். அதோட இம்ப்ரெஷன் மட்டும் தெரிகிற மாதிரி. ஸோ இப்போது நான் டார்க் பென்சில் வச்சு அதை ட்ரேஸ் பண்ணிடுறேன். எல்லா லெட்டர்ஸையும் கொஞ்சம் திக்காக்க போகிறேன். ஓகே, ஸோ டார்க் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் லைட் எடுத்து ஒரு ஸ்லைட் ஷேடோ மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது பேசிக்லி அவுட்லைனிங் தான், ஆனால் கொஞ்சம் ரைட் சைடில் அவுட்லைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டபுள் கலர் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேலிகிராஃபியில் முடிச்சாச்சு. ஸோ இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமான்ட்டு சைனிங் ஆஃப் திஸ் தீவு. பை.